எப்படி கமலோடைய தக் லைஃப் இப்போ தான் பார்த்து முடித்தோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. தியேட்டரில் போய் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க வேண்டிய படம். ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு டைட் ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகிருக்கு. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அழகாக அந்த அந்த படத்தோட ஸ்லோவாக போகிறத வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஸ்டண்ட் பண்ணியிருக்கிற அனல் அறிவு ரைட் அன்பறிவு அவங்க வந்து உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு ரொம்ப கோரியா இல்லை, ஆனால் வந்து கரெக்டாக ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட், அதாவது வெல் ப்ராக்டிஸ்ட் மூவி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐ திங்க் இது நல்ல ரிஹர்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட இந்த படத்துக்கு வந்து அவங்க ரொம்ப ப்ரொமோஷன் அதிகமாக பண்ணும்போது பயந்துட்டேன், என்னடா அது ஓவராக பேசுகிறாங்களே, இது ஒரு மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ வாண்டட் கமல் அண்ட் மணிரத்னமுடைய காம்பினேஷன் டு ஒர்க். எனக்கு பர்சனல் ஃபேவரட் சிம்பு வந்து இந்த தேட்டரில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கமலுக்கு ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. ஈக்குவலான ஒரு ரோலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான ஒரு டியூஎட் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். மற்ற ஸ்டார் காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஆன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் அது கண்டிப்பாக அதை பற்றி நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஏஆர்ஆரோட மியூசிக் அனதர் ஹீரோ அப்படி தான் நான் சொல்லணும். அந்த என்டையர் படத்தையே எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கு. அந்த விண்வெளி நாயகா பாட்டு வந்து தியேட்டரில் வந்து உங்களுக்கு அந்த எண்டில் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஓவரால் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 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 லவ், ஒரு ரொமான்ஸு, ஒரு காமெடி, ஒரு அந்த மணிரத்னத்துக்கே எடுத்த ஒரு ஸ்டைலில் எல்லாமே அழகாக கொடுத்ததுனால இட்ஸ் பில்டிங் அப் தட் மொமெண்டம் டு த செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அப்படி தொங்குற மாதிரி போகுது. அப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கடன்னு முடிச்சிடுறாங்க. இதில் வந்து ஒரு அழகான ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. நாயகன் படத்தை வந்து 2025 எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஓவரால் அதாவது ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இன்றைக்கி டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது. த ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மூவி இருக்கு இல்லையா, டெக்ஸ்சர் ஆஃப் த மூவி அண்ட் த ஃபில்ம் அண்ட் த குவாலிட்டி அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. யூஸ்வலி மணிரத்னம் படத்தில் வந்து இருட்டாக இருக்கும், டைலாக் கேட்காது, ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. இது வந்து இப்போ மாடர்ன் டேயில் வந்து ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும், கரெக்டாக ரீச் ஆகணும், எந்தெந்த டைமில் என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக அங்கங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. நம்ம தியேட்டரில் பார்த்தோம்னா இந்த படம் வந்து நீங்கள் வீட்டில் பார்க்கும்போது ஒரு 5 மார்க் கொடுப்பீங்கன்னா தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு 9 மார்க் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மியூசிக்கோட பார்க்கும்போது ஒரு அழகான காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ட்ரிஷா வந்து இதில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்கள கொஞ்சம் அண்டர் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அவங்களுக்கு பெரிய ரோல் ஒன்றும் கிடையாது. அபிராமிக்கு கேமியோ ரோல், ஒரு ஒய்ஃப் ரோல் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அபிராமி ரோல் வந்து இவங்க ரோலுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அசோக் செல்வன் போலீஸாக வந்திருக்காரு, ரொம்ப கிறிஸ்பான தேவையான இடங்களில் வந்திருக்காரு. ஐஸ்வர்யா லக்ஷ்மி லாஸ்ட்டில் வராங்க. லாஸ்ட்டில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்தாலும் அவங்க வந்து பவர் பேக்டாக அழகாக நடிச்சிருக்காங்க. நிறைய ஜோஜோ ஜார்ஜ் நடிச்சிருக்காரு, நாசர் இருக்காரு. என்னோட ரொம்ப எங்களோட குடும்ப நெருங்கிய அங்கிள் சின்னி ஜெயந்த் அவங்க இருக்காங்க. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் டு சீ ஹிம் இன் த மூவி. ஆல்சோ நம்மளுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட் வந்து கோபி கண்ணதாசன் சார், அவரும் படத்தில் பார்த்தது எனக்கு ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு சீ ஹிம் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப்டர் அ லாங் டைம். அண்ட் சிம்பு அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஐ லைக் சிம்பு அ லாட். ஸோ ஆஸ் அ சிம்பு ஃபேன் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் தலைவரை வந்து தியேட்டரில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கமலஹாசன் ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு ட்ரீட்டு. சம்மரில் வந்ததுனால உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிற சினிமா மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எல்லா படத்தையுமே ரொம்ப அழகாக ஏற்றுக்கிற மாதிரி, அதாவது படத்துக்காக பார்க்குற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் சரி, நம்மளுமே சினிமா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிளாட்ஃபார்மை நோக்கி போகுது. ப்ளஸ் டெக்னாலஜிக்கலி நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படின்றது இருக்குது பார்க்கும்போது. இனிஷியலாக எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது நடுவில் வந்து என்னடா அது ஸ்டார் காஸ்டிங்கில் கொஞ்சம் யாரோ இருக்காங்களேன்னு, மேபி பேன் இண்டியாக்காக அப்படி ஒரு வெரைட்டியாக காட்டணுன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஜென்ரலாகவே மணிரத்னம் மூவிஸில் வந்து ரிச் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க, ரிச் கேர்ள்ஸ் அந்த ஸ்டைலில் தான் இருப்பாங்க மக்கள். அவருக்குன்னு ஒரு யூஎஸில் வந்து MBA படிச்சுட்டு படம் எடுக்கிறான்றதுக்கு ஒரு டோன் இருக்கும்ல, மணிரத்னம் மூவிக்குன்னு ஒரு டோனு. அந்த மணிரத்னம் மூவியோட டோன் இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சோகமான ஒரு எண்டை வந்து சோகம் இல்லாமல் கதைக்கு கரெக்டாக எப்படி முடிக்கணுமோ அப்படி முடித்த மாதிரி எனக்கு இருந்தது. ஆல்தோ எனக்கு வந்து ரொம்ப, நான் ஜென்ரலாக எனக்கு இந்த மாதிரி சோகமான எண்டெல்லாம் பிடிக்காது. பட் அகெயின் யூனோ அப்படி இல்லை, நீங்கள் வந்து இது கதைக்கு தேவையான, கதை களத்துக்கு தேவையான எல்லா பிளாட்டும் எல்லா இடத்துலையும் இருந்தது. நான் நினைக்கிற பாயிண்ட் என்னென்னா, இன்னைக்கு நிலைமையில் இந்த படம் நல்லா ஓடும் ஊரில். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கே தவிர இப்போ வரக்கூடிய வயலன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. இதில் இருக்கிற வயலன்ஸ் வந்து கொஞ்சம்
சட்டிலாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை. காஸ்டியூம் சொல்லணும், எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்காங்க, எல்லாருமே கண்ணுக்கு அழகாக தெரியுறாங்க, குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. செட்டு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மணிரத்னம் படத்தில் எப்படினாலும் அவர் அந்த ஒரு காஷ்மீர் பக்கம் போய் படம் எடுக்காமல் விட மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் எப்படியோ இந்த வாட்டி நேபாள் கூட்டு போயிட்டாங்க. அதுவும் வந்து அந்த ரோஜாலாம் நமக்கு போன ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அவர் படத்தில் யூஸ்வலாக இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இருக்காங்க. வேற என்ன பாயிண்ட்ஸ் விட்டுட்டேன்? சொல்லியிருக்கேன் நான் ஏதாவது? எல்லாம் சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கமல் படத்தை வந்து என்ஜாய் பண்ண மாதிரி எனக்கு இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் ஐ மீன் ஏன்னா அந்த கதையை செட் பண்ணுறதுனால நரேட்டிவை அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் சில படங்கள் ரிமைன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த விவேகம்ல அஜித் ஒரு பணியில் மாட்டிப்பார், அது மாதிரி கமல் ஒரு சீனில் வருவார். அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் வந்து நம்ம விக்ரமுடைய சீன் மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு கமல் போகிற சீன்லாம் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. எனக்கு என்னென்ன தோணுச்சுன்னா, செக்கச்சவந்த வானம்னு மணிரத்னம் எடுத்தார்ல, அதில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு அதோட பெட்டரான வெர்ஷன் கொடுத்தா இந்த படம் எப்படி இருக்குமோ அதை கமல் அது காம்பினேஷன் எடுக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சிம்புடைய பர்ஃபார்மன்ஸ் வித் கமலோட இருக்கிற எல்லா சீனுமே அதாவது நீ வந்து கமல் மாதிரி ஒரு லெஜெண்டோட நடிக்கும் போது ஒரு இது இருக்கும்ல, அப்படி தெரியவே இல்லாமல் ஈவன் டாமினேட் பண்ணுற மாதிரி நிறைய சீனில் இருக்கும். எஸ்பெஷலி அந்த கடைசி கிளைமேக்ஸில் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல, 2 பேர் பேசிப்பாங்களே, அந்த யூஸ்வலி இந்த படம் கதை ஹை லெவலில் வந்து அந்த ஒரு ஒரு ஏமாத்துவாங்களே வில்லங்க வந்து தப்பான ஒரு விஷயங்கள் சொல்லி அதை நம்ப வச்சு வருவாங்களே, அந்த கான்செப்ட் பண்ணதுனால கொஞ்சம் அதாவது பியாண்ட் லாஜிக் நம்ம இந்த படத்தை பார்க்கணும். ஒரு சினிமா லவ்வருக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும். கமலஹாசன் ஃபேனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி ஒரு சிம்பு ஃபேனுக்கு கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு மூவி பஃபாக இருக்கீங்க, எல்லாத்தையுமே நான் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டில் தான் பார்ப்பேன்னா கண்டிப்பாக இதில் நிறைய நம்ம மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக வேணால் கண்டுபிடிக்கலாமே தவிர மற்றபடி இந்த கதையில் இப்போ இந்த வருஷம் வந்த படங்களை வச்சு சொல்கிறதுல இந்த படம் கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ குட் மூவி. அண்ட் ஆல்சோ கலெக்ஷன் வைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா கலெக்ட் ஆயிரும். போட்டதை வந்து அவங்க எடுத்துருவாங்கன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஏன்னா இது வந்து இட்ஸ் an entertaining movie. The whole movie is an entertainment package. அதாவது பாசிட்டிவா இருக்கு, நாட் நெகட்டிவா பிரஷர் நிறைய சொல்ல முடியாது. நானே வந்து ரொம்ப பயஸ்டான ஆளு. ஏன்னா எனக்கு வந்து ரஜினியா கமலானா நான் ரஜினியை தான் பிக் பண்ற ஆளு. ஆனா நான் வந்து படத்தை படமா பாக்குற ஆளும் கூட. ஸோ அதனால இதை நான் வரும்போதே நான் வந்து படத்தை படமாக பார்க்கணும். ட்ரெய்லர் ஒரே ஒரு வாட்டி தான் நான் பார்த்தேன். அந்த ஜிங்கிச்சாம் பாட்டு வந்து யூடியூப்ல அங்கங்கே பார்த்தது தானே தவிர மற்றபடி நான் ஐ டென்ட் பே அட்டென்ஷன் டு எனி திங் ஸ்பெசிஃபிக். பிகாஸ் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். ரீசெண்டாக வந்த படங்கள் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்ததுனால எனக்கு வந்து ஐயோ என்னடா அதுன்னு எனக்கு ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வத்துடன் நான் வந்தேன் இந்த படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா எப்படி இருக்குமோ, ஐயோ நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்து போயிட்டு இல்லாமல் போயிடுமோ. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகணும்னு என்டையர் சினிமா ஃப்ரெட்டர்னிட்டியே வந்து ஏங்கின ஒரு விஷயம் அது மாதிரி இருந்தது. கரெக்டான கதை பண்ணியிருக்காரு இவர் வந்து ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்காரு மணிரத்னம். இது எப்படின்னா 50% மணிரத்னம் 50% கமல் ஸ்டோரி. 100 of course. கமல் கிஸ் அந்த சீன்ல கமலோட இன்டகிரேஷன் மோர் ஆஃப் கமல். இந்த படத்தோட சக்சஸ்க்கு வந்து மோர் ஆஃப் கமல் அண்ட் சிம்பு. இல்ல ஏன்னா கமலோட ஸ்டோரி பா இது. கரெக்ட். கமல் அந்த இடத்தை கொடுத்து அந்த சிம்புக்கு ஈக்குவலா இடத்தை கொடுத்து ஒரு இடத்துல அவரை சூப்பர் சீட் பண்ண விட்டார்ல, அங்க அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். இல்ல அவருடைய ரீசன்ட் டைம் உடைய சக்சஸ் பார்த்து லேர்ன் பண்றாருல. ஸோ அது வந்து ப்ளஸ் கமல் எழுதின ஸ்டோரி தான், அமர்ன்ற ஸ்டோரி கமல் எழுதின ஸ்டோரி. அதை மணிரத்னம் அடாப்ட் பண்ணி இந்த கடத்தில் இதில் இன்டெகிரேட் பண்ணிட்டாரு. அதனால தான் அந்த யூஷுவல் மணிரத்னத்தோட இருட்டு அந்த இதெல்லாம் எனக்கு என்ன உனக்கு என்ன நீ என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்கிறேன் அந்த அவருக்கு டீகோட் பண்ணாமல் கம்மியாக பேசுங்க, ஏன் அவ்வளோ அதிகமாக பேசுறீங்க, லைட் ஏன் போடுறீங்க, ஆஃப் பண்ணிடுங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக இருக்குது. அப்புறம் நம்மளோட தெரிஞ்சவங்களோட ஃபேஸஸ் நிறைய பேர் எனக்கு பார்க்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா நான் நினைக்கல அவங்கெல்லாம் நான் மூவியில் வருவாங்க, இந்த படத்தில் இருக்காங்க. ஏன்னா ஐ டோன்ட் நோ அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது. So I was too excited to see that. மெசேஜ் பாக்கும்போது அவங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து ஸ்கிரீன் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் உங்களை ஸ்கிரீன்ல பார்த்துட்டேன் அப்படின்னு எடுத்தேன். பட் ட்ரூலி as a cinema fan I'm happy that after a long time this combination of Kamal Haasan and Manirathnam has worked and it actually clicked and it's going to do well. எனக்கு சந்தோஷமா இருக்கு. சம்மர் லீவ்ல இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஃபேமிலியோட போய் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. வினோத் வந்து வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லணும்னா சொல்லுங்க. இல்ல இப்ப நம்ம நான் சென்னை போகும்போது சின்ன அங்கிளை பார்க்கும்போது அவர் அந்த காஸ்டியூம் அந்த கெட்டப்ல தான் இருந்தார். அவரோட போய் லஞ்ச் போயிட்டு வந்தேன். அதனால அவருக்கு நல்ல கேரக்டரா இருந்தது. த்ரூஅவுட் தி மூவி அங்கங்க வந்தாலும் நல்ல சீன் நல்ல ரெஜிஸ்டர் இருக்கு எல்லாமே. இல்ல பட் லைக் ஐ செட் எனக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும்ல. ஐயோ இப்ப நான் எவ்வளவு நொந்து போயிருந்தேன்னா நிறைய படங்கள் எதிர்பார்த்து வந்து நொந்து போயிருந்து பரவாயில்ல இந்த படம் வந்து நல்லா இருக்குப்பா, அப்பாடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஒரு நிம்மதியா இருக்கு. ஒரு மெய்யழகனுக்கு அப்புறமா
இந்த வந்த படங்கள்லயே வரிசையா வந்தது இல்லையா, அதுல எனக்கு கொஞ்சம் இது ஓகே. அடுத்தது ஓரளவுக்கு 2வது வாட்டி பார்க்கலாம், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்றதுக்காக வேண்டியது பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் வந்து இந்த த்ரிஷா பார்ட் அப்படியே தூக்கினா கூட இந்த கதைக்கு ஒருமே டிஃபரன்ஸே இருந்திருக்காது. ஸோ அது வந்து கமலுடைய கமலுடைய பார்ட் பேருனா அது த்ரிஷா பார்ட் தான் கமலுடைய பார்ட். அது தூக்கிட்டா அது கமல் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இல்ல ஆனா கமலுக்கு வேணும்ல. இல்ல அதுதான் சொல்றேன், அந்த கமலுடைய கிஸ்ஸிங் அதெல்லாம் பார்ட்டுக்கு தான் அந்த த்ரிஷாவை யூஸ் பண்ற மாதிரி கதையா போயிடுச்சுன்ற. அதை தூக்கிட்டா இந்த படத்துக்கு அது டிஸ்டர்பன்ஸே பண்ணாதுன்றது. ஆனா ஒரு லவ் ட்ரையாங்கிள் வேணும்ன்றதுக்காக கூட வச்சிருக்கலாம். எனக்கு புரியுது, ஆனா நான் சொல்றேன் இந்த பார்ட் சிம்புக்கு பார்ட்னரே எல்லாம் போயிடுவாங்கல்ல, அதுக்காக இருக்கும். சோ இது இல்ல அகைன் யாரோ ஒரு பெரிய ஹீரோயின் வேணும்ல. அபிராமி ஹீரோயின் போட்டு எடுத்தா நாங்க வந்து டென்ஷன் ஆயிடுவோம். கமல் பொண்ணுக்கு சிம்பு வந்து அண்ணன் மாதிரி இருக்கான். ஓகே, கமல் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சிம்பு வந்து நான் உன்னை லவ் பண்றேன் அப்படி அந்த மாதிரி இருக்கின்ற. சோ இட் டசன்ட் வொர்க் லைக் தட். பட் இட்ஸ் பியாண்ட் டுடேஸ். That's why he said Nayagan in 2025. He did the same thing in Nayagan. நாயகன்ல ஒரு வைஃப் தான் இருக்கு, வேற வைஃப் No, but கிடையாது. Nayaganல he brought the girl from a brothel and all அது that, கரெக்ட். right? அது ஒரே வைஃபா வச்சுக்கிட்டாரு. இங்கேயும் நல்ல ஸ்டோரி. அதேதானே. இல்ல இது ரெண்டாவது இல்ல, He's bringing- அது வேற இது வேற. Yeah, but நம்பர் again, 2 you know, எனிவே மருதநாயகத்துடைய இட்ஸ் ஓகே. அதை இக்னோர் பண்ணிட்டு பார்த்தா இல்ல ஜெனரல் ஃபேமிலிக்கு சொல்றேன், they may not like it, right? அந்த பார்ட் மட்டும் சொல்றேன். இந்த படத்துக்கு டிஸ்டர்பன்ஸே பண்ணாதுன்னு நான் அதுக்காக Yeah, சொல்றேன். but for me, somebody who doesn't like those things, அந்த மாதிரி எனக்கு இருந்ததெல்லாம் எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இம்மாரலான விஷயம் எல்லாம் பார்த்தா. ஆனா இவ ஏற்கனவே பிரகாஷ் பிடிக்கும்னு சொன்னால அன்னைக்கே நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். என் மைண்ட்ல இல்ல வேற எல்லாருக்கும் கேரக்டர் மாறும், கதை மாறும். ஆனா பாவம் ட்ரிஷாக்கு மட்டும் எந்த படத்துக்கு வந்தாலும் அந்த கேரக்டர் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதுவும் அஜித் மாதிரி ஒரு ஆளை வேணாம்னு சொல்லி அந்த பிரகாஷோட போனால அன்னைக்கே நான் இந்த ட்ரிஷாவை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். பிளஸ் என் தலைவனையும் சும்மா விட்டு வச்சிருக்கா. அவ வந்து அவரை கல்யாணமும் பண்ண மாட்டேன்றா, கூடயும் போய் இருக்க மாட்டா, தவிக்க விடுறா, பேர் வேற கெட்டு போகுது அவருக்கு தேவையில்லாம. அதனால வந்து ஸோ பிரகாஷோட போனவ போட்டோம் அப்படின்னு ஒரு ஃபன்னியான நோட்டில் நம்ம இந்த படத்தோட ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அஃபிஷியலாக முடிச்சிட்டேன். பட் அகைன் இது வந்து எங்களுடைய எக்ஸ்டெண்டட் தாட் ப்ராசஸ் ஆஃப் த ஹோல் மூவி. ஐ ஹோப் யூ கைஸ் வில் வாட்ச் த மூவி அண்ட் தென் யூல் பி ஏபிள் டு ரிலேட் டு வாட் எவர் ஐ எம் சேயிங் இன் திஸ் ரிவ்யூ. ஸோ ஒரு வாட்டி இந்த ரிவ்யூ பாருங்க, படம் போய் பாருங்க, பார்த்துட்டு திருப்பி வந்து இந்த ரிவ்யூ இன்னொரு வாட்டி பாருங்க. ஸோ தட் நான் என்னென்ன சொல்றேன்றது உங்களுக்கு இன்னொரு வாட்டி புரியும். So I hope you guys enjoyed this review. Another movie review, I'll meet you. Thank you. Thank you guys for watching this video.